ஹே கைஸ் வெல்கம் டு ஏன் ஸ்டுடியோ. ஸோ நம்ம எஸ்கே அவருடைய பராசக்தி படத்தை வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஸோ சாங்ன்ற ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஜி பிரகாஷ் அவர்கள் ரொம்பவுமே சூப்பராக கொடுத்திருந்தாரு. ஸோ இப்போ இதில் இருக்கிற ஒரு சில டீ கோடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம எஸ்கே அவர்கள் ஒரு இடத்துல ஆடி இருக்கும்போது பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பகம் அப்படின்ற மாதிரி போஸ்டர் ஒட்டி இருக்கும். ஸோ இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா 1963 ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அதனால இந்த பராசக்தி படத்துடைய கதை கலன்றதும் 1963 நடக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸும் இருக்கு. ஸோ இந்த சாங் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலகட்டங்களில் இருக்கிற மாதிரி என்ன கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சூப்பராக கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ வேற லெவலில் இருக்குது. அண்ட் நம்ம எஸ்கே அண்ட் ஸ்ரீலீலா பேருன்றது சூப்பராக இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ரீலீலா அவருடைய கார் அண்ட் பஸ் ரெண்டுத்துலையும் நம்பர் பிளேட் வந்து MDU அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மதுரை நம்பர் பிளேட். ஸோ மதுரையில் நடக்கிற மாதிரியான ஒரு கதைகளம் தான். ஸோ சுதா கொங்கரா அவர்கள் எப்படி எடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஸோ சாங்கே வந்து செம்மையா இருக்கு. அண்ட் விஷுவலும் சூப்பராக இருக்கு. அண்ட் நம்ம எஸ்கே அவர்களுடைய ஸ்டெப்ன்றது நல்லா இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ரீலீலா அண்ட் எஸ்கே பேரும் நல்லா இருக்கு. அண்ட் இந்த சாங்கை பாடின தி வாய்ஸ் அவங்களும் வந்து சூப்பராக பாடிருக்காங்க. ஸோ எல்லாமே இதில் பிளஸ்ஸா இருக்கிற மாதிரி சூப்பரா இருக்கு. ஸோ கண்டென்ட் வைஸா இந்த ஒரு படம் வேற லெவல் சம்பவம் பண்ண போகுது. ஸோ அந்த மாதிரி தான் சுதா கொங்கர் அவர்கள் எடுப்பாங்க. ஏற்கனவே எடுத்த சூரரை போட்டு இதே மாதிரி தான் வேற லெவலில் தான் சம்பவம் பண்ணுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு படமும் சூப்பரா இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் கண்டிப்பா அடுத்த சிங்கிளா தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா படத்தோட ஆடியோ லான்ச் தான் நடத்துவாங்க. ஸோ இந்த வகையில் நெக்ஸ்ட் சிங்கிளுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஒரு சாங் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்கே அவருடைய பராசக்தி படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சாங் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ், மூவிஸ் ரிவ்யூ அண்ட் மூவிஸ் டீகோடிங் அண்ட் சாங்ஸ் டீகோடிங் பத்தினா தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. செகண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.